இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரே மார்க்கம் தான், எல்லோருக்கும் உண்டான ஒரே மார்க்கம். இவங்களுக்கு வேற சட்டம் அவங்களுக்கு வேற சட்டம் எல்லாம் கிடையாது. பொதுவாக எல்லோருக்கும் சொல்லித்தரப்பட்ட மார்க்கம் இது. ரசூலுல்லாவால சொல்லிக் கொடுக்கப்பட்ட மார்க்கம். அப்ப இவங்க ஷாஃபியா, இவங்க இதை செஞ்சுக்கலாம். இவங்க ஹனபியா, இவங்க இதை செய்யக்கூடாது. இவங்க ஹனபியா, இவங்க இப்படி செய்யக்கூடாது. ஷாஃபியா, இவங்க இப்படி செஞ்சுக்கலாம். இவங்களா இந்த மீன் சோளா மீன் ஹராமு, இவங்களா இவங்க சோளா மீன் ஹலாலு, நண்டா அவங்க சாப்பிடக்கூடாது, இவங்க அது சாப்பிட்டுக்கலாம். பெண்களை தொட்டா ஷாஃபியா ஒளி நீங்கிறோம், ஹனபியா பிரச்சனை இல்லை. இப்படி எல்லாம் மார்க்கம் சொல்லித்தரல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மார்க்கம் சொல்லித்தரல. இப்ப அந்த இடத்துல ரசூல்லா எந்த மார்க்கம்? ஷாஃபி இவர் ஷாஃபியா ஹனபின்னு பிரிச்சுக்கிறாங்களே, ரசூல்லா ஷாஃபி ஹனபியா இவங்க எல்லாமே பின்னாடி வந்தவங்க. இதே மாதிரி இத அல்லாஹ்வே ஒரு இடத்துல பதில் சொல்றான். இதுக்கு எப்படி பதில் சொல்றான்னா, இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இப்ராஹிம் நபியை இப்ராஹிம் எங்களுக்குரியவர் அப்படின்னு சொன்னாங்க கிறிஸ்தவர்கள். இல்ல இல்ல இவரு யூதர்கள் சொன்னாங்க, இல்ல இல்ல எங்களுக்குரியவர் இப்ராஹிம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் கேள்வி கேட்கிறான்டா, முட்டா பசங்களா, நீங்க வர்றதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அவரு. நீங்க நீங்க நீ இருந்தப்ப எங்க வந்த, எங்க இருந்தார் அவரு? இப்ராஹிம் இருக்கும்போது நீ எங்க இருந்த? நீங்க எல்லாம் பின்னாடி வந்தவங்க, அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் இப்ராஹிம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி இப்ராஹிம் சொந்தம் கொண்டாடுறீங்க? உங்களுக்கு என்ன அதுல தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பதில் சொல்லுவோம். இப்ப ரசூலுல்லாஹ் வந்து நம்ம மார்க்கத்தை சொல்லி கொடுத்துட்டாங்க, இப்படிதான் இருக்கும். இப்ப ஷாஃபி ஹனபின்னு சொல்றாங்க. யாரு ரசூலுல்லாஹ் யாருக்கு கொடுப்பீங்க? ஷாஃபி கொடுப்பீங்களா, ஹனபி கொடுப்பீங்களா, ஹம்பலி கொடுப்பீங்களா, மாலி கொடுப்பீங்க? யாருக்கு கொடுப்பீங்க? இவர் அதை செய்யலாம், இது செய்யக்கூடாதுன்னு பல விஷயங்களை நீங்க பிரிச்சு வச்சுக்கிறீங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ்வுக்கே மார்க்கத்தை சொல்லி தர போறீங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கே மார்க்கத்தை கத்து தர போறீங்களா? இல்ல ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கும் மார்க்கத்தை கத்து தர போறீங்களா? அப்ப இது மாதிரியான பல விஷயங்கள்ல குறைபாடுகள், ரொம்ப கேளிக்கையான பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப இதுல என்னன்னா, சில மதுகள்ல சுடுதண்ணில சூரியன் பட்டு சூடாயிருச்சுன்னா உடு செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. அதுக்காக சொல்ல வர அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தாராளமாக உடு செய்து கொள்ளலாம்.